உலகெங்கும் இருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட மாதவிடாய் கோளாறு பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதவிடாய் காலகட்டத்தில் அவங்களுக்கு இந்த அரிப்பு, அது இல்லாமல் சில புண் ஏற்படுறது, இந்த மாதிரிலாம் வந்திருக்கு, அப்படி ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்லாம் என்கிட்ட சொன்னாங்க. இதில் என்ன விஷயம் நம்ம கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதவிடாய் கோளாறுல இந்த கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து சரியான முறையில் சுத்தப்படுத்துறது இல்லை. இன்றைக்கி இயற்கையான முறையில் நிறைய அதுக்கு மாதவிடாய் கோளாறுக்கு அந்த மாதவிடாய் காலகட்டத்தில் வரக்கூடிய நாப்கின்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. அதுலேயே சில மூலிகை நாப்கின்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வாங்கி பயன்படுத்துங்க. இந்த மூலிகை நாப்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதை துளசி, கற்றாழை கேட்டிங்கன்னா, இந்த வேப்பிலை, மஞ்சள் தூள் இதெல்லாம் கலந்து தூய பருத்தியில் செய்யப்பட்ட நாப்கின்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் பயன்படுத்துறீங்க. உள்ள அந்த மாதவிடாய் நாட்களில் இந்த அரிப்பு ஏற்படுவது, உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த வைரஸ் கிருமிகள் பரவுவது, இதெல்லாம் ரொம்ப முற்றிலும் தவிர்க்கப்படும். அதனால் பார்த்திங்கன்னா இயற்கையான சில பேர்லாம் கிராமப்புறங்களில் இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குள்ள இந்த நாப்கின் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் இயற்கையான பருத்தியால் செய்யப்பட்ட, பருத்தி பஞ்சினால் செய்யப்பட்ட இயற்கையான நாப்கினை வாங்கி பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த பக்க விளைவுகள் எதுவும் வருவதில்லை. ஏன்னா இந்த ஃபைபர், சிலிக்கான் இந்த மாதிரி நாப்கின் மேலே பார்த்திங்கன்னா ஆல்கஹால் நான் ஓவன் அப்படிங்கிற சில மெல்லிய ஆடைகளால் செய்யப்பட்ட நாப்கின்லாம் வருது மார்க்கெட்டில். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வாமை நிறைய ஏற்படும், ஸ்கின் அலர்ஜி ஏற்படும். அப்படி ஏற்படுறதுனாலேயே அவங்களுக்கு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறது தவிர்க்கிறதுக்கு இயற்கையாக பருத்தியினால் பருத்தி பஞ்சினால் சில இந்த மூலிகை பொருட்கள், நான் மேற்சொன்ன மூலிகை பொருட்களை கலந்து கிடைக்கக்கூடிய அந்த மாதிரி பருத்தி நாப்கினை பயன்படுத்தும் பொழுது எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். அதாவது கர்ப்பப்பையில் வந்து இருந்து வெளியே வர கழிவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நுண்கிருமிகள் நிறைய இருக்கும். அது மறுபடியும் பெண்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. இந்த அரிப்புத்தன்மையோ இல்லை உடல் உஷ்ணமோ இல்லை பக்க விளைவுகளோ ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஏற்படுத்தாமல் வருங்காலத்தில் அவங்க பேணி பாதுகாக்கணும்னா இந்த மாதிரி பருத்தியால், இந்த மூலிகைகளால் செய்யப்பட்ட நாப்கினை பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு இந்த அரிப்பு இருக்காது. இந்த இதெல்லாம் இருக்காமல் முற்றிலுமாக நல்ல நிலையில் அவங்கள ஆரோக்கியமான சூழ்நிலையில் வாழ முடியும். அது மாதிரி வாங்கி பயன்படுத்துங்க. சராசரி ஒரு பெண்கள் மாதவிடாய் காலகட்டத்தில் குறைந்தது 5 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது நாப்கினை வந்து மாற்றணும். அப்படி மாற்றுறதுக்கு முன்னாடி சூடான வெதுவெதுப்பான சுடுநீரில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கலந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி 5 மணி நேரத்துக்கு ஒரு முறை இல்லை 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம மாற்றலைன்னா அதில் உருவாகக்கூடிய சில ஜெம்ஸே பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் போய் கோளாறுகளை உருவாக்கும். அதனால நிறைய பக்க விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். அதனால் வந்து கூடுமான வரைக்கும் 5 மணி நேரத்திற்கு ஒரு முறை சுடுதண்ணியில் அந்த மாதவிடாய் நேர காலகட்டத்தில் அதை சுத்தமாக கழுவிட்டு மறுபடியும் வேறு ஒரு பருத்தி பஞ்சியில் செய்யப்பட்ட அந்த நாப்கினை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அப்படி பயன்படுத்திட்டு வரும்பொழுது பெரிய பிரச்சனைகளில் இருந்து பெண்கள் அவங்களை காப்பாற்றிக்கலாம். கேட்டிங்களா? அதனால் வந்து அவசியமாக சுற்றும் சூழலும் சுகாதாரமும் எப்படி நம்ம பேணி பாதுகாக்கிறோமோ அதுபோல் நம் உடல் உறுப்புகளையும் நம்ம பேணி பாதுகாக்கணும். அப்படி பேணி பாதுகாக்கும் பொழுது நம்ம வந்து நம்ம வரக்கூடிய பெரிய பெரிய வியாதிகளை நாம் முற்றிலும் தவிர்த்துக்கலாம். அதனால் வந்து சுகாதாரத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பருத்தி பஞ்சில் செய்யப்பட்ட நாப்கினை வந்து உங்களை பயன்படுத்த சொன்னேன். அதே சமயத்தில் 5 மணி நேரத்திற்கு ஒரு முறை நீங்கள் வந்து அதை சுத்தப்படுத்திட்டு நீங்கள் சுடுதண்ணியில் சுத்தப்படுத்திட்டு நீங்கள் பஞ்சை மாற்றிக்கொள்வதனால் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.